ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். எரேமியா 1:18. தனி மனிதனாக பரிசுத்த கடவுள் சர்வ வல்ல தேவன் இந்த உலகிலே தம் சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக யாரையாவது தெரிந்து கொள்வாரா? சோரம் போன தமது மக்களுக்கு எதிரடையான தீர்ப்பை நிறைவேற்ற ஆண்டவருக்கு ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் போதுமா? துரோகம் செய்த தேசம், கடவுளை விட்டு விலகி போன யூதாவின் ராஜாக்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள், ஏன் தேசத்து ஜனங்களே, இவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் செயல்பட ஒருவன் மாத்திரம் போதுமா? ஆம், இவர்கள் எல்லாருக்கும் எதிராக ஒருவனாக எரேமியாவை பரிசுத்த தேவன் தெரிந்தளித்தார். அவனை மாற்றினார். He transformed him. அவனை அரணிப்பான பட்டணமாக்கினார், இரும்பு தூணாக்கினார், வெண்கல மதிலாக்கினார். ஆம், வல்லமையுள்ள தம்முடைய பிரசன்னத்தினாலே அவனை நிரப்பி அவனை ஆச்சரியமான அற்புதமான மனிதனாக மாற்றினார். ஏனென்றால் இந்த நாடே, இந்த மக்கள் அனைவருமே அவனுக்கு எதிராக நிற்கும் பொழுது அவனை மேற்கொள்ள முடியாத வகையிலே அவனை வல்லமையுள்ள தீர்க்கனாக்கினார். தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு விரோதமாக யாராவது இருக்கக்கூடுமா என்று பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார். எவரையும் எவைகளையும் ஜெயிக்கும் கிருபையை அருளுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வேத வசனத்தின் மூலமாக நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆம், ரோமர் 8:31-37 இதை காணலாம். நாம் கூட ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் தனி மனிதனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தேவையே இல்லை. நமக்கு அவர் அரணிப்பான பட்டணமாகிறார், இரும்பு தூணாகிறார், வெண்கல மதிலாகிறார், அசைக்கக்கூடாத ஒரு மனிதனாக நம்மை மாற்றுகிறார். ஆண்டவருக்காக அவரால் தெரிந்தளிக்கப்பட்டு எழுந்து நாம் நிற்கும் பொழுது அவர் நம் பலமாகிறார். அவர் கிரியைகளை செய்கிறார். ஆண்டவருக்கே மகிமை செலுத்தத்தக்கதாக நம்மை வழி நடத்துகிறார். ஆண்டவர் தாமே அந்த மேலான கிருபையை இந்த நாளிலே அவரால் தெரிந்து கொள்ளப்படும் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டு வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.